Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்னோட silk saree collectionல தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So with no delay, let's begin. Silk sarees பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுல்ல. அது wear பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறது, வேலை செய்யறதெல்லாம் ஒரு சைடு கஷ்டமா இருந்தாலும் silk sarees பிடிக்காதவங்க இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் சாரீஸ்ல எனக்கு silk sarees ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே நான் எந்த ட்ரெஸ் வாங்கினாலுமே என்கிட்ட இல்லாத கலர்ஸ் மாதிரி யூனிக்காக தான் பார்த்து வாங்குவேன். ஸோ silk sareesனு வந்தால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற காசு போடுவோம்ல, அதனாலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் பிக் பண்ணுவேன். என்கிட்ட இல்லாத கலர்ஸ், என்கிட்ட இல்லாத காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். நம்ம சவுத் இந்தியாவில் வந்து சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, லைக் க்ரீன் வித் பிங்க், எல்லோ வித் க்ரீன், ரெட் வித் க்ரீன், இந்த மாதிரியான காம்பினேஷன், அரக்கு கலர்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க காம்பினேஷன். ஸோ அதில் வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் மாதிரி தான் நான் வச்சுருக்கிறது. ஸோ அதனால வந்து நான் என்கிட்ட இருக்க கலெக்ஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்கிட்ட இருக்க கலெக்ஷனில் வந்து ரொம்ப ஹெவியான சாரீஸ்லேருந்து லைட்டாக ஒரு கேஷுவல் வேர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆர்டரில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாரீ வந்து என்னோட வெட்டிங் சாரீ. இது வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து டிஷ்யூ சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜரி வந்து பாடி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெவி சாரீ. இது வந்து காஞ்சிபுரம்ல ஏஎஸ் பாபுஷான்னு ஒரு ஷாப் இருக்குல்ல, அங்கேருந்து வாங்கினது. அண்ட் இந்த சாரீ வந்து டிஷ்யூ பேட்டர்னில் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே வந்து ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கோல்டன் ஆரஞ்ச் கலரில் தெரியும். ஃபுல்லாக ஆரஞ்சாக தெரியாது, கோல்டன் ஆரஞ்ச் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து என்னோட வெட்டிங் 2016 நடந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த மாடல் சாரீஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இல்லை, வாங்கினா வெட்டிங்க்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கினேன். அண்ட் ஸோ இதோட கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ட்ரெண்டியான காம்பினேஷன்லாம் கிடையாது, கிளாசிக் கலர் காம்பினேஷன் தான். ஆரஞ்ச் வித் க்ரீன். இதில் வந்து பாடி ஃபுல்லாகவே ஆரஞ்சு இருக்கும். அண்ட் பார்டரில் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாடியில் வந்து நிறைய தாமரைப்பூ பேட்டர்ன் இருக்கும். அதில் வந்து சென்டரில் மட்டும் க்ரீன் கலரில் த்ரெட் இருக்கும். ஸோ இவ்வளவுதான். க்ரீன் கலர் வந்து ரொம்ப இருக்காது சாரியில். சாரி ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சில் தான் இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கோல்டன் டிண்டோட அந்த கலர் என்ன கலரோ அது தெரியும். ஸோ இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பேஸ்லி பேட்டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் அப்படியே வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பேட்டர்னில் வந்து அப்படியே கொடி மாதிரி போட்டிருக்கும். அதில் வந்து நடுவில் ஒரு பெரிய தாமரைப்பூ இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி தாமரைப்பூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தாமரைப்பூ டிசைன் தான் நிறைய இருக்கும். அண்ட் இந்த சாரீ வந்து கொஞ்சம் ஹைலி ப்ரைஸ் தான், கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வெட்டிங்காக வாங்குகிறோம், நம்ம வந்து நல்லா வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ரேட்டு பற்றி யோசிக்கல. பட் வாங்கும்போது எங்கள் அம்மா தான் திட்டிகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்து. இன்னொரு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக ஒன்று இருந்தது, அதுவும் இதை அளவுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்தது, வெட்டிங் சாரீ தான். ஆனால் வந்து எங்கள் அம்மா அதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இதுக்கும் அதுக்கும் நல்ல ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இதில் பாதி ரேட்டு தான் அது இருந்தது, பட் அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது பார்க்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அதையே எடுத்துக்கோ அதை எடுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருந்தாங்க. பட் எங்கள் அத்தம்மா வந்து ரொம்ப ஸ்வீட், அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவள் எடுத்துக்கிட்டோம், அவளை ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குது, அதனால் ஆடை போட்டுருவோம்னு சொல்லி எங்கள் அத்தம்மாவை போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப 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 ஃபேவரட்டான சாரீ. செகண்ட் சாரீ வந்து ஒரு கிளாசிக் காம்பினேஷன் தான், க்ரீன் வித் மரூன் கலர். அண்ட் இதில் இருக்க ஜரி வந்து சில்வர் ஜரி. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல், பியூர் பனாரஸ் சில்க். இது வந்து எங்கள் அம்மா 15 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்காக வாங்கினது. ஸோ அவங்க ஒன் டைம் வந்து நார்த் இந்தியா எங்கேயோ டூர் போயிருக்கும்போது அவங்க வந்து பனாரஸ்லேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம தான் அம்மா கிட்டேருந்து எது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோமே. ஸோ அதனால வந்து எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ பாடி ஃபுல்லாகவே வந்து மரூன் கலரில் இருக்கும். அண்ட் பாட்டில் க்ரீன் கலரில் வந்து பார்டர் இருக்கும். ஸோ இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஜரியில் வந்து இருக்கும். ஃபுல்லாகவே க்ரீன் பேஸில் வந்து சில்வரில் ஜரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் இருக்க ப்ளவுஸ் பீஸ் வந்து எங்கள் அம்மா கட் பண்ணவே இல்லை, அதை அப்படியே வச்சுட்டாங்க. வேறு ப்ளவுஸ் தான் அவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அண்ட் பாடியில் வந்து குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் சாரீ. அண்ட் தேர்ட் சாரீ வந்து பிங்க் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷன். அண்ட் இதுவும் வந்து என்னோட வெட்டிங் கலெக்ஷனில் ஒன்று தான். என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் நான் வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சாரீ வந்து நல்லி சில்க்ஸ்லேருந்து வாங்கினது.
ஸோ இதுலேயும் வந்து டபுள் சைட் பார்டர் இருக்கும். ஸோ பாடியில் வந்து சரி ரொம்ப இருக்காது. ஸோ பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பார்டருக்கும் மேலே வந்து பர்பிள் கலரில் இன்னொரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அன்னப்பட்சி பேட்டர்ன் இருக்கும். ஸோ ரவுண்டாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு அண்ட் இதில் பல்லு பார்த்தீங்கன்னா அகெயின் பேஸ்லி பேட்டர்ன் இருக்கும். ஸோ பல்லு வந்து ஃபுல்லாகவே பர்பிள் கலர் அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் பர்பிளில் தான் இருக்கும். மட்டும் கொஞ்சமாக பேஸ்லி பேட்டர்ன் இருக்கும் அண்ட் மேலே ஃபுல்லாகவே வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஃபோர்த் சாரீ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஒரு ஸ்டைலிங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் அண்ட் பேபி பிங்க் காம்பினேஷன். இந்த சாரீ வந்து நீங்கள் ஸ்டைலிங் வீடியோலேயே நல்லா பார்த்துருப்பீங்க, நான் ஃபுல்லாகவே காட்டிட்டேன். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. இது வந்து கும்பகோணமில் வந்து சீமாட்டி சில்க்ஸா இல்லை லக்ஷ்மி சில்க்ஸான்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, அங்கே தான் வாங்கினேன். இது வந்து என்னோடய வெட்டிங்கில் வந்து பொன்னழைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈவெண்ட்டுக்காக வேர் பண்ணியிருந்தது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் டைம் நானே அயன் பண்ணி நானே வேர் பண்ணிக்கிட்ட சாரியில் அது. ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் வேர் பண்ணது ஃபர்ஸ்ட் சில்க் சாரீ அப்படின்னா இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் ஃபோர்த் சாரீ. அண்ட் ஃபிஃப்த் சாரீ வந்து அதே மாதிரி தான், ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் அண்ட் லாவெண்டர் கலர் காம்பினேஷன். எனக்கு லாவெண்டர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ லாவெண்டர் கலரில் ஏதாவது கிடச்சிடாதான்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிது. ஸோ ஆஃப் ஒயிட்டில் ஆல்ரெடி அந்த சாரீ இருக்குது, இருந்தாலும் ஓகே இதை வாங்கிக்கலாம், லாவெண்டர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த சாரீ வாங்கிக்கிட்டேன். ஸோ இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து. ஸோ இது வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, சும்மா சிம்பிளான ஏதாவது அக்கேஷனுக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பல்லுவில் மட்டும் தான் சரி இருக்கும், பாடி ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும். சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் பாடி ஃபுல்லாகவே பிளெயினாக தான் இருக்கும், சரி இருக்காது. பல்லுவில் மட்டும் தான் சரி இருக்கும். அண்ட் அகெயின் டபுள் சைட் பார்டர் இருக்கும். ஸோ பல்லு இப்படி தான் இருக்கும் அண்ட் பாடி இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே ஆஃப் ஒயிட்டில் குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன். அண்ட் சிக்ஸ்த் சாரீ வந்து ஒரு க்ரீன் கலர். இது வந்து ஒரு மாதிரி கிளி பச்சைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி க்ரீன். இதை நான் வேர் பண்ணால் எங்கள் அத்தம்மா வந்து பச்சைக்கிளி தான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஒரு மாதிரி சாஃப்ட் சில்க் தான், ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும், வேர் பண்ணிவிட்டு எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சில்க் சாரீ வேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. சிங்கிள் ப்ளீட்டில் விட்டாலும் சரி இல்லை ப்ளீட் பண்ணாலும் சரி ஹெவியாகவே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. அதனால் எந்த அக்கேஷன்னாலும் நான் இதை தான் வேர் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, ஏன்டி இப்படி எங்கே போனாலும் இதையே வேர் பண்ணுற, வேறு சாரியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் எங்கே போனாலும் இது தான் வேர் பண்ணுவேன். பாடி ஃபுல்லாகவே வந்து பிளெயின் க்ரீன் பேஸில் வந்து அங்கங்கே சக்ராஸ் இருக்கும், பெரிய பெரிய சக்ராஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த சாரீஸ் வாங்குறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பல்லு அண்ட் பார்டர் தான் பார்ப்பேன். பார்டர் அண்ட் பல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சாரீ கலர் கூட நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், உடனே வாங்கிடுவேன். ஸோ சில்க் சாரீஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் அண்ட் பல்லு பார்ப்பேன். இது ரெண்டும் பிடிச்சிருந்ததுனாலே அந்த சாரீ வாங்கிடுவேன். கலர்ஸ் கூட நான் நினைக்கிற மாதிரி இல்லைனா கூட ஓகே நான் விட்டுருவேன். ஸோ சாரீஸ் வாங்குறேன், சில்க் சாரீஸ் வாங்குறேன்னா அந்த மாதிரி பண்ணுவேன். சல்வார் கமீஸ் வாங்குறேன் அப்படின்னா அதில் துப்பட்டா தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். துப்பட்டா பிடிச்சிருந்தா உடனே வாங்கிடுவேன். இந்த சாரீ வாங்க போகும்போது நான் வேறு கலர் தான் பிளான் பண்ணிட்டு போனேன். ஒரு மாதிரி மின்ட் க்ரீன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் அந்த டைமில் வந்து எனக்கு அங்கே கிடைக்கல. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இதில் வந்து பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ட்ரை கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து மரூன், அதுக்கு மேலே வந்து ரெட் அண்ட் அதுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து டபுள் சைட் பார்டர் சாரீ தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து பாடியில் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே வந்து க்ரீன் அண்ட் மரூன் கலர் காம்பினேஷனில். அந்த பார்டர் அப்படியே த்ரூ அவுட் ரன் ஆகிருக்கும். இப்போ ரொம்ப நிறைய அக்கேஷனுக்கு நான் ரிப்பீட்டடாக வேர் பண்ணுறது அப்படின்னா இதுதான். வந்து நான் எங்கே போனாலும் இதை வேர் பண்ணுவேன். பக்கத்தில் ஒரு சின்ன ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னாலும் இதை வேர் பண்ணுவேன். கோயிலுக்கு போகிறோம்னாலும் இதை வேர் பண்ணுவேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ரிலேட்டிவோட வெட்டிங் நடக்குதா அங்கே போகிறோம் அப்படின்னாலும் இதை தான் வேர் பண்ணுவேன். ப்ளவுஸ் மட்டும் மாற்றிப்பேன், வேறு வேறு ப்ளவுஸ் போட்டுப்பேன். பட்
சாரி வந்து இதை ஒரு சாரி தான் வேர் பண்ணுவேன். நிறைய டைம் என் ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க, எங்கே போனாலும் இதே வேர் பண்ணுறியே, உனக்கு வேறு புடவையே வாங்கி கொடுக்கலன்னு நினச்சிக்க போகிறாங்க, அதுக்காகவாவது வேறு ஏதாவது சாரீ மாற்றி வேர் பண்ணிட்டு வாயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளவுஸ் நான் வேறு தானே போடுறேன், யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். பட் நான் வந்து எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ஃபேவரட், ரொம்ப 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 பிடிச்சி வாங்கின சாரியில் இது ஒன்று. எல்லாமே பிடிச்சி தான் வாங்குவேன், பிடிக்கலன்னா வாங்க மாட்டோம்ல. 7th ஒன் வந்து இந்த ராயல் ப்ளூ சாரீ. அண்ட் இதுவும் வந்து என்னோட வெட்டிங் கலெக்ஷன் இருந்தது தான். இது என்னோட என்கேஜ்மெண்ட்காக வாங்கின இன்னொரு சாரீ. இதுவும் வந்து நான் நல்லி சில்க்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். நான் இதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ்லேயே பிக் பண்ண சாரீ. இது பார்த்து 5 மினிட்ஸ்குள்ளே எடுத்துட்டேன். அண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட் சாரின்னு இன்னொரு பிங்க் கலர் காட்டினேன், பிங்க் வித் பர்பிள், அதுவும் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளே சூஸ் பண்ண சாரீ. இது ரெண்டுமே வந்து எனக்கு டைமே எடுக்கல. பட் வெட்டிங் சாரீ மட்டும் எங்கள் அம்மா என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அதை வாங்காதான்னு சொல்லிட்டே இருந்ததுனால நான் ரொம்ப நேரம் வந்து பார்த்து யோசித்து செலக்ட் பண்ணது அது. அண்ட் என்கிட்ட இருக்க இன்னொரு நல்ல ஹேபிட் வந்து நான் ரொம்ப நேரம் ஷாப் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் பார்த்து பிடிச்சிருச்சுன்னா உடனே வாங்கிடுவேன். அண்ட் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன கலர் வேணும், என்ன மாடலில் இருக்கணும், என்ன பேட்டர்ன்லாம் வேணுங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷாப்பிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ தான். பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ராயல் ப்ளூ பேஸில் அங்கங்கே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து ரோஸ் மோட்டிவ்ஸ் மாதிரி இருக்கும். ரோஸ் வந்து கொஞ்சம் பிங்க் கலர்லேயும், அதுக்கு லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக டீட்டெயிலிங்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்ட் இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ரோசஸ் அண்ட் அதுக்கு பிரான்ச் லீவ்ஸ் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும், க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இதுதான் பல்லு. அண்ட் இதில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதை இப்படி வேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ப்ளீட்டில் பண்ணும்போது இந்த பிளேஸில் வரும். அண்ட் இதை ப்ளீட் பண்ணிங்கன்னா இங்கே வரும், இந்த இடத்துல இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்க மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு மாதிரி கிளாசிக் கலர் காம்பினேஷன், டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன். பல்லு வந்து இப்படி தான் இருக்கும், நிறைய அன்னப்பட்சி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரிலாம் இருக்காது, அப்படியே ஜரியில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாடியில் வந்து அங்கங்கே திலகம் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து பாண்டிச்சேரியில் வாங்கினது, பட் எனக்கு எந்த ஷாப்பில் வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, ஒரு டைம் அங்கே போகும்போது வாங்கினது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த ராமர் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன். இதுவும் நான் நல்லி சில்க்ஸ்லேருந்து தான் வாங்கினது. ஸோ டபுள் சைட் பார்டர், ஒரு சைடில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், கீழே இருக்க பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி பேட்டர்ன் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா போல்கா டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ரெட்ரோ வைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்து நான் ரொம்ப பார்த்தது கிடையாது, அதனால இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுதான் நான் உடனே வாங்கிட்டேன். இதுவும் சாஃப்ட் சில்க் தான், பாடி ஃபுல்லாகவே வந்து ராமர் ப்ளூவில் இருக்கும். அண்ட் சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்டருக்கு மேலே வந்து ஃப்ளோரல் பேட்டர்னில் கொஞ்சம் 2 பூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சாரியோட பல்லுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல்லு அண்ட் பார்டர் பிடிச்சிருந்ததுனாலே நான் சாரீஸ் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு பல்லு பார்த்த உடனே பிடிச்ச சாரியில் இது ஒன்று. ஸோ இந்த சாரியில் இருக்க பல்லு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ கீழே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்கா டாட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதுக்கும் மேலே வந்து ஒரு பெரிய பிரான்ச்சில் வந்து கொஞ்சம் ஒரு பீகாக் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அகெயின் கொஞ்சமாக ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ், அதுக்கு மேலே வந்து போல்கா டாட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ராமர் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை, எங்கள் அம்மா கிட்டேயுமே கிடையாது இந்த காம்பினேஷன். அவங்க ப்ளூ அண்ட் பிங்க்லாம் நிறைய வச்சுருக்காங்க, பட் அவங்க கிட்ட இருக்க பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ராமர் ப்ளூ அண்ட் பிங்க் வந்து எங்கள் அம்மா கிட்டே இல்லை, அதனால ஓகே இது நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன். இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நல்லியில் வாங்கின சாரீஸ் எல்லாமே வந்து பிலோ 10,000 தான், 6,000 7,000. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சில்க் சாரீஸில் என்கிட்ட எல்லாம் பிரைட் வைப்ரண்ட் கலர்ஸாக இருந்தது, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சட்டில் கலர்ஸாக இருந்தது. ஸோ மியூட்டட் கலரில் என்கிட்ட வந்து சாரீஸ் இல்லை, அந்த மாதிரி நான் தேடும்போது எனக்கு இது கிடச்சிது. இது வந்து ஒரு மாதிரி மெரூன் அண்ட் ப்ளூயிஷ் கிரே கலர் காம்பினேஷன். ஸோ இது எனக்கு வேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப மியூட்டட் கலர் மாதிரி தெரியும். ஸோ இந்த சாரியும் வந்து சாஃப்ட் சில்க்கு தான். வீட்டில் வந்து ஏதாவது சின்னதாக பூஜை மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது வேர் பண்ணிப்பேன்.
ஸோ பாடி வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கிளில் ப்ளூவாக இருக்கும், இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது கிரேவாக தெரியும். அண்ட் பார்டர் வந்து சிங்கிள் கலர் தான், ஃபுல்லாகவே மரூன் கலரில் இருக்கும். அண்ட் இதோட பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சென்டரில் வந்து ஃபுல்லாக மரூனில் கொஞ்சம் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் அந்த பார்டருக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் ஜரியில் வந்து பார்டர் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இந்த வால் பெயிண்டிங் எல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மஸ்டர்ட் அண்ட் கொஞ்சம் மரூன் கலர். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஒரு கிளாசிக் காம்பினேஷன் க்ரீன் அண்ட் பிங்க். பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த சாரியில் வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயருக்குள்ளே டைமண்ட் இருக்கும், டைமண்ட் ஷேப்புக்குள்ளே சர்க்கிள் ஷேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரிக்ஸ் வந்து வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா தான் வாங்கினாங்க. ஸோ இதோட பல்லு வந்து ஃபுல் பிங்க்கில் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஜாமெட்ரிக் பேட்டர்ன், கொஞ்சம் பேஸ்லி, கொஞ்சம் ஃப்ளோரல் பேட்டர்ன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் பீஸ். That's it for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய் ஐம் ஸ்வாதி, என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. I will see you on Tuesday. Until then, stay tuned and take care. Bye bye.